அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இரவு அமாவாசை, அதுவுமா நம்ம ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீப வழிபாடு. இந்த தீபமானது முன்னோர்களுடைய சாபம் நீங்கிறதுக்கு, அப்புறமேட்டு ஒரு நரசிம்மருடைய ஒரு மந்திரம், அந்த சாபம் நீங்கிறதுக்கான ஒரு நரசிம்மருடைய மந்திரம், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பயுமே நரசிம்மருக்கு நாளைங்கிறதே கிடையாதுங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ என்ன தப்பு பண்ணாலும் அந்த தவறை மன்னிச்சு அருளுமாறு பகவான்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டு நரசிம்மன் கிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டிய வரங்கள் உடனுக்குடனே தந்துடுவாருங்கிறது ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட நரசிம்மருடைய ஒரு ஸ்லோகம் பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பலர் வீட்டில், பல குடும்பத்தில் முன்னோர்கள் செய்த சாபத்தாலும் அவங்களுடைய தோஷத்தாலும் பல கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருக்காங்க. சில குடும்பத்தில் நல்லா வாழ்ந்திருப்பாங்க, நல்ல பிஸ்னஸாக இருக்கும், டக்குன்னு அவங்க டவுன் ஆகிட்டு அதிலேருந்து மீண்டும் எழ முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருப்பாங்க. அது மாதிரி குழந்தைங்களும் நல்லா படித்து நல்லா இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு வியாதி, தீர்க்க முடியாத ஒரு வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே பித்ரு தோஷங்கள் தான். நிறைய பேர் ஜாதகத்திலே சொல்லிடுவாங்க பார்த்தீங்களா, பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த எல்லா விதமான பித்ரு தோஷங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான இந்த தீப வழிபாடு. இதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு அகல் விளக்கு, அவ்வளோதாங்க. அதுவும் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு ஒரு அகல் தீபம், இவ்வளோ தான் பண்ணணும். அது ராத்திரி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணால் கூட போதும். கணவன் மனைவி யார் வேணாலுமே செய்யலாம். இது ஒன்று பூஜை அறையில் பண்ணுங்கள். இப்படி பூஜை அறை தனியாக இல்லைன்னா நீங்கள் ஹாலில் கூட வச்சு பண்ணிக்கலாம். இந்த தண்ணி, இந்த டம்ளர் நம்ம சாதாரண டம்ளர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு பித்தளையோ செம்போ எது உங்கள் வீட்டில் எது இருக்கோ அது வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எதுக்காக நீங்கள் நினைக்கலாம், எதுக்காகன்னா முன்னோர்கள் ரொம்ப தாகம் இருந்துச்சுன்னா அந்த தாகத்தால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி கஷ்டப்படுறப்ப நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலே நமக்கு சாபம் கொடுக்குறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் தர்ப்பணம் பண்ணுறப்ப எப்பயுமே எள்ளும் தண்ணீரும் சேர்ந்து நம்ம இது பண்ணுறோம். எள்ளும் தண்ணீர் இறக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அதுக்காக தான். அதனால் இந்த தண்ணி அவங்கள ரொம்ப சாந்திப்படுத்துமா. நம்ம இந்த தீபத்தை நீங்கள் ஒன்று ஏற்றி வச்சுட்டு இந்த அற்புதமான ஒரு நரசிம்ம மந்திரத்தை நீங்கள் 3 தடவை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மந்திரங்கள் சொல்லி முடித்த உடனே முன்னோர்களானது அந்த தீபத்திலே இருந்துறதா ஒரு ஐதீகம் இருக்குது. உங்களுடைய எந்த கோரிக்கைகள் என்ன, உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல்கள் இருந்தாலுமே அந்த தீபத்து முன்னாடி உட்காந்து நீங்கள் கேட்டு பாருங்களேன். அமாவாசை, ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு இதே மாதிரி நீங்கள் நைட்டில் ஒரு தீபம், ஒரு கிளாஸ் தண்ணி, இது மட்டும் வச்சு இந்த நரசிம்மருடைய மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் தெரியும். அப்படி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இது சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது, தமிழையும் இருக்குது. அதாவது மாதா நரசிம்மா பிதா நரசிம்மாங்கிற சமஸ்கிருத ஸ்லோகமும் இருக்குது. அது முடிஞ்சால் நீங்கள் அது படிக்கலாம், இல்லாட்டி தமிழில் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ நரசிம்மனே தாய், நரசிம்மனே தந்தை, சகோதரனும் நரசிம்மன், தோழனும் நரசிம்மனே, அறிவும் நரசிம்மனே, செல்வமும் நரசிம்மனே, எஜமானனும் நரசிம்மனே, எல்லாமும் நரசிம்மனே, இந்த லோகம் முழுவதும் நரசிம்மனே, பரலோகத்திலும் நரசிம்மனே, எங்கெங்கும் செல்கிறோமோ அங்கெல்லாம் நரசிம்மனே, நரசிம்மனை காட்டிலும் உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை, அதனால் நரசிம்மனே உம்மை சரணடைகிறேன். அப்படி சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் நரசிம்மனை மட்டும் சரணடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய முன்னோர்கள் சாபம் எல்லாமே தீர்ந்து அவங்களுடைய அருள் என்றைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை சாபம் இது பண்ணுறதுக்கு தான் இந்த மந்திரங்களாக நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு சாபங்கள் அப்படி இல்லாட்டி கூட முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. அம்மா, இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட்டு வரலாம், அந்த விளக்கும் அந்த தண்ணியும் நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு. விளக்கும் தண்ணியும் அதே இடத்துல வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் தூங்க போயிருங்க. மறுநாள் காலையில் விளக்கு எப்பயும் போல் நம்ம கழுகி நம்மளுடைய ஓன் யூஸ்க்கு நம்ம சாமிக்கு விளக்கு வைக்கிறது தான் நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் கால்படாத இடத்துல ஊற்றணும். ஆனால் கிச்சன் சிங்கில் அது மாதிரிலாம் ஊற்ற வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம செடியோ ஏதாச்சும் அது மாதிரி செடிக்கு ஊற்றினா ரொம்ப நல்லது. அது கால்படாத இடத்துல ஊற்றணும், அதுதான் கணக்கு. அது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு தீப முறை மட்டும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு நல்லது கிடைக்கும். நன்றி.